தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏஃபம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 16/3/2026 திங்கட்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 2ஆம் நாளில் இருக்கிறோம். இன்றைக்கு திதியின் பெயர் துவாதசி திதி. காலையில 8:56 வரைக்கும் இருக்கும். பின்பு திரையோதசி திதி வந்துடும். திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு காலையில 5:13 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் வந்துடும். அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த துவாசி முடிச்சு திரையோதசி அப்படின்னு வர்றதுனால பிரதோஷ காலமாக இன்று வந்துடும். சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்றைக்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்த பிரதோஷம், சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம். சிவ வழிபாட்டுக்கு சிறந்தது. சுபகாரியங்கள் மற்றும் பரிகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்றமான தினம் இன்றைக்கு. அதனால இன்றைக்கு சுப முகூர்த்தமாக இருக்கும். சிவயோகம் என்கிற நாம யோகத்திலே இந்த நாள் அமைகிறது. அதுபோல தைத்துளை கரணம் என்கிற கரணத்திலும் அமைகிறது. தைத்துளை கரணம் அப்படிங்கிறது நார்மலா வெற்றிகளுக்கான சமாதானம் செய்வதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு பயன்படும். அதனால் இந்த நாள் விவாகம் என்ற கல்யாண விஷயத்துக்கு நல்லது உகந்தது. புதுசா ஆடையெல்லாம் அணிந்திருக்கணும். அதுவும் முக்கியமா அந்த ஃபேப்ரிக்ஸ்ல டிசைன் ஃபேப்ரிக்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்துல போட்டு பார்க்கறதுனால நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேரும்னு இருக்கு. அதனால இன்னைக்கு அதெல்லாம் இருந்தால் போட்டுக்கொள்வது நல்லது. இந்த நாளிலே நல்ல நேரம் காலையில 6:30 7:30 மணி வரைக்கும். சாயங்கால வேளையில 4 5 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. ராகு காலம் 7:30 9, ராகு காலம் யமகண்டம் 10 12, குளிகை நேரம் 1:30 3. இன்றைக்கு வார சூலம்னா கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரமாக பயன்படுத்துவார். மீன லக்னம், இந்த லக்னத்துல 4 நாழிகையும் 6 வினாழிகளும் சூரியன் இருக்க போகிறார். சூரியன் உதய நேரம் 6:21. இந்த அவிட்ட நட்சத்திரத்துல சந்திர பகவான் வரதுனால கடகராசியில பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்னு பார்க்க முடிகிறது. இன்றைய நாளில இந்த திரையோதசி அப்படிங்கிற திதியில ரொம்ப நாள் நிலைத்திருக்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் எல்லாம் செய்வதனாலே நல்ல பலன்கள் உண்டு. அதுபோல இந்த அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். பூமிகளை வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களே செய்வது, சொத்து பரிமாற்றங்கள் செய்வது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுபோல வெளிநாட்டு பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் கரெக்டாக அந்த டிக்கெட்லாம் வாங்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மாங்கல்யம் பண்றதுக்கு, இந்த தாலி கொடுக்கறதுக்காக பொன் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணலாம். வியாதிஸ்தர்கள் மருந்து சாப்பிடணும். முதல்ல மருந்து சாப்பிட்ற சார் உடம்பு சரியாயிடணும்னா இன்னைக்கு பண்ணலாம். அது போல பூ முடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணலாம். விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பைசல் பண்றதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணலாம். தானியங்களை வாங்கி வைக்கலாம். விதைக்கு வாங்குறதெல்லாம் இன்னைக்கு வாங்கலாம். விதை நெல் வாங்கினா ரொம்ப நல்ல விசேஷமா பலன்களும் உண்டுன்னு இருக்கு இன்னைக்கு. அதுபோல இன்னைக்கு கோச்சாரத்தின் பிறகு கோள்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைக்கு மார்ச் 16ஆம் நாள். இந்த நாளிலே சூரியன், சனி, சுக்கிரன் இவருக்கு 3 பேரும் சேர்ந்து எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா மீன ராசியில இருக்கிறாங்க. குரு மிதுன ராசியில, கேது சிம்ம ராசியில, சந்திரன் மகர ராசியில, ராகு செவ்வாய் புதன் வக்கரமாக கும்ப ராசியில் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. நம்ம ஒரு ராசிக்கு எப்படி பலன் தொடர்ந்து காண்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள்ல திங்கட்கிழமை உங்க சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்காரர் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல உட்கார்றார். உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளா அமைய போகிறது. ஏன்னா சூரியனும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்க 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்போ நீங்க இன்றைக்கு நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு செய்தீர்களானால் வெற்றி உண்டாகும். சிவனின் அருளால் சித்தம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் உட்கிறார். 3ஆம் இடத்துக்குரியவர். இது முயற்சியிலே நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும், திறமைகளை வளர்க்கும். ஆனால் இன்னைக்கு 9ஆம் இடத்திலே இருப்பதனாலே சில இடத்துல மெதுவாக தான் காரியங்கள் நடக்கும். அவசரப்படக்கூடாது. அது சரராசியா இருக்கக்கூடிய இந்த மகர ராசியிலே அமரக்கூடியதாக இருந்தாலும் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மறந்துட்டேன் சார் அப்படிங்கிற சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் சிவனை வழிபட்டு சிந்தையிலே நிறுத்தக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்.
2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாள்ல உங்களுடைய சந்தோஷத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையும். ஏன்னா வாழ்க்கையில வெற்றிகளை நோக்கிய பயணங்களிலே மனோகாரகனின் பயணம் ரொம்ப முக்கியம். அதுவும் 2ஆம் இடத்துக்காரர் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம்ங்கிற இதுல போகும்போது சதய இதுல போறார், கும்பராசிக்குள்ள போறார். அப்படி போகும்போது உங்களுக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். காரிய நிதானம் ஆனாலும் காரியங்கள்ல நல்லபடி ஆகும், கவலைப்படாதீங்க. இன்றைய நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அதுபோல இன்றைக்கு 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் நீ பயப்பட வேண்டாம். உங்க ராசிநாதன் தானே 8ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அவர் உங்களுடைய அனைத்து விதமான பலங்களையும் பலன்களையும் ஏற்பார். ஏன்னா செவ்வாய் உச்சப்படக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது. அங்கேருந்து மூவாராரு. அப்படி வரும்போது உங்களுடைய ராசியில செவ்வாயின் தன்மை கம்மியாயிடும். அதனால இன்னைக்கு நல்லதா நடக்க போது, கவலைப்பட வேண்டாம். அதனால தைரியமா எல்லா காரியங்களும் செய்யலாம். கொஞ்சம் சிவனை வழிபடுறதுன்னு மனசுல வச்சுக்கொண்டு, அதுபோல 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டீர்களானால் வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 7ஆம் பார்வைக்கு சந்திரன் வரப்போகிறார். நார்மலாவே அந்த கலத்திரம் அப்படிங்கிற கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும், வெற்றிகள் உண்டாகும். அஷ்டமத்துல உங்க குருவின் இடத்திலே சூரியனும் சந்திரனும் சூரியனும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமைகிறது. இந்த வெற்றியின் காரணமாக இன்றைய நாள் மகிழ்ச்சியை நீங்கள் சுவைக்க இருக்கிறீர்கள். அதற்கு சிவ வழிபாடும் துணை நிற்கும் அப்படிங்கிறது உண்மை. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ள போறார். லாபத்துக்குரியவர் 6லே செல்கிறார். பல விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இருந்தாலும் காரியங்களை ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பண்ண முடியலைங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. மனம் போல மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நிறைய இடத்துல தடங்களும் உண்டுங்கிற காஷனையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. 1, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் 5ஆம் இடம் என்கிற ஆசை அப்படிங்கிற இடத்துக்குள்ள சந்திரன் போறார். மனசுல ஒரு சில காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு ஒரு விருப்பங்கள் உண்டாகும். குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய எண்ணங்கள்லாம் உண்டாகும். ஆனாலும் காரியங்கள் கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால மனசுல எப்படி வச்சுக்கணும்னா, ஆசையை நிராசையாகவும் பார்த்துக்கிற எண்ணத்தை வச்சுக்கணும். அதை கரெக்டா ப்ரூவ் பண்ற மாதிரி அழகா எல்லாத்தையும் யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சக்சஸ் உண்டு. சும்மா நம்ம ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மட்டும் வேண்டாம்ன்றது இன்னைக்கு கால்குலேஷன். இதை வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நாளில் ஜெயிப்பதற்கு 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனுடன் சிவனின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, பல காலத்திலே உங்களுக்கு மனுஷங்களை பிடிக்கும் அப்படிங்கிறது உண்டு. அதுலயும் சொசைட்டி லைஃப்ல எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கணும்ன்ற நட்புடன் உடம்பு இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஜாஸ்தி உண்டு. அதை இன்னைக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகும். நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதான் ஆரம்பிக்கும். வாரத்தின் முதல் நாளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு ஒருத்தர் காரியங்களை இன்னும் பரவாயில்லப்பா நான் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் அவங்களோட அமிக்கபலா செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் வாழ்க்கையில பயணத்தை கொண்டு வரும். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனை சிந்தையை நிறுத்துங்கள். வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 3ஆம் இடம் என்கிற முயற்சி, தைரியம், வீரியம் என்கிற ஸ்தானத்துக்குள்ள போற சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவர். அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய
கோவில்லையோ இல்லை வழிப்போக்கர்கள்ட்டையோ அந்த புவர் பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் முடிந்த வரைக்கும் தான தர்மங்களை இன்னைக்கு கொஞ்சம் செய்து விட்டு நீங்கள் காரியத்தை தொடங்குங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறீங்களோ அவ்வளோ தூரம் ஃப்ளரிஷ்மெண்ட் இன்னைக்கு இருக்குங்கிறது உண்மை. இன்றைய நாளில் சிவனின் சிந்தனை, அதுபோல 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண், இது ரெண்டுத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசியிலிருந்து புறப்படுகிற இந்த சந்திர பகவான் 2ஆம் இடமான குடும்ப தனஸ்தானத்துக்குள்ள செல்லும் போது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதாக அமைகிறது. அங்க ராகுவோட சேர போறார். அப்படி சேரும்போது புதிய எண்ண ஓட்டங்கள்லாம் வரும். நிறைய குடும்பத்துல இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற விஷயங்கள், அதுபோல பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் இன்னைக்கு உண்டு. அதனால் இன்னைக்கு சிறப்பான நாளாய் அமைவதற்கு 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனை வழிபடுங்கள். சிறப்பாக இருக்க முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ள உட்கார்றார். மனதிலே என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா பெரிய விஷயங்களா இருக்கும். குருவினால் பார்க்கக்கூடிய சந்திர பகவான். அதனால குருவின் அனுகிரகம் நல்லா இருக்கு. அதனால் பண வரவை தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தொடர்பு கொள்கிறார். அந்த லாபத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருப்பதனாலையும் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனாலையும் இந்த நாள் சுகமான நாள். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண் உபயோகமாக இருக்கும். சிவனின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். வீண் விரயங்கள் உண்டு. அந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான வழிகளை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மா மனசுக்குள்ளாரே அது செய்யணும் இது செய்யணும்னு விட்டுட்டு வீட்லேயும் விதண்டாவாதங்கள் வீண் வாக்குவாதங்கள் வந்து அதெல்லாம் ஓரம் தள்ளிடுங்க. இன்னைக்கு மனசை கிளீனா வச்சுக்கிடுங்க. குருவின் அருள் இருக்கிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கொண்டே ஜெயிக்கலாம். சோமவார பிரதோஷம் அப்படிங்கிற இந்த நாளிலே அவசியம் சிவபெருமானை நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் கொடுத்துவிட்டு அவரை வழிபடுவதனாலும் 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தினாலும் வெற்றி நிச்சயம் பெறலாம். வாழ்க வரத்துடன்.